சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பவுமே என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சு பேசினா எப்படி அத்தை? நான் முழுசா பேசினதுக்கு அப்புறம் கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. மாமா அந்த காலத்துல பெரிய காவக்காரரு. அந்த செங்கல் சூளையில காவல் காத்து தட்டி கொடுத்து வேலை வாங்க ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தொழில் கூட்டாளி வந்து சேர்ந்துக்கங்க. வர வருமானத்துல பாதி பாதி தரேன். அப்புறம் நீங்க உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கலாம். அங்க சென்னையில கஷ்டப்படுற உங்க சின்ன பொண்ணு ஆனந்திய கூடவே வச்சு பாத்துக்கங்க. என்ன மாமா சொல்றீங்க? என்ன சுயம்பு மிரட்டி பார்த்தா இந்த அழகப்பே பணிஞ்சிருவான்னு நினைச்ச, பணியல. கெஞ்சி பார்த்தா பணிஞ்சிருவான்னு நினைச்ச, அப்பவும் பணியல. இப்ப ஆசை வார்த்தை காட்டி உன் சூழ்ச்சியில சிக்க வைக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அப்படியெல்லாம் செங்கச்சூளையில வேலை பார்க்கிற நிலைமை எனக்கு என்னைக்கு வராது. நீ போலாம். என்ன சேகர, மாமா சொன்னது காதுல விழுந்துச்சா? பக்கத்துல தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லாவே விழுந்திருக்கும். அழகப்பன் மாமாவா அம்புட சீக்கிரத்துல பணத்தால அடிச்சிட முடியாதுன்னு நான் தான் சொன்னேனே, நீதான் கேட்கல. அப்போ வரேன் மாமா. வராத போ. கேட்டாச்சுல, இன்னும் இங்கேயே நிக்கிற? போடா. கொள்ளி கண்ணு எப்படி பாத்துட்டு போறான், அவிஞ்சு போக. ஏ ஆனந்தி, என்னடி காலையில அன்போட பைக்ல போன, இப்பயே நடந்து வந்த? என்னடி இவ? ஏய், என்னாச்சு ஆனந்தி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அன்பு வரல? அன்போட கிண்டல் பண்ணி பேசுறது பிடிக்கலையோ? சரி, இனிமே நாங்க பேச மாட்டோம், போதுமா? அதுக்காக மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி. ஏய் ஆனந்தி, என்னடி என்னாச்சு? ஒரு 4 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. என்னடி சொல்ற? எப்போ? செல்விய பள்ளிக்கூடத்துல வெட்டு போட்டு வேலைக்கு போய்க்கிருந்தோமா. ஏன் ஆனந்தி, இது ஒரு வேலை பரம வேலையா இருக்குமோ? நீயும் அன்பும் எனக்கு ஹெல்ப் பண்றதுனால ஆள் வச்சு அடிக்க பார்த்தானோ? எனக்கு அப்படி தோணல ரஜினா. இவங்க எல்லாருமே புதுசா இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் முகமுடி போட்டுக்கிட்டு வந்து இரும்பு கட்டையாலேயே அன்பு பயங்கரமா அடிச்சு போட்டான். ஆனந்தி, அன்புக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவங்க அன்புவை கொல்ல வந்தாங்களா இல்ல என்னைய கொல்ல வந்தாங்களான்னு எனக்கு புரியல. ஏய், நீ யார சொல்ற? அந்த கடத்தல் கும்பலோட வேலைன்னு நினைக்கிறியா? ஏன் இருக்க கூடாது? அவன் முகத்தை வரையறதுக்கு கூட போலீஸ்க்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். அந்த கோவத்துல கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம்ல. இவ்ளோ நடந்திருக்கு, ஏண்டி எங்க யாருக்குமே கால் பண்ணல? நீ கால் பண்ணிருந்தா நாங்களும் அன்பை வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்போம்ல. எனக்கு அந்த நேரத்துல
எதுவுமே புரியல ரெஜினா. ஒரே பதட்டம் ஆயிருச்சு. அவரை எப்படியாச்சும் காப்பாத்தினா போதும்னு இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடு. இப்ப அன்புக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அடிபட்டிருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன ஆனந்தி? அன்ப ஆஸ்பத்திரியில சேர்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஏன் ஆனந்தி? அவர் அம்மா என்னாலதே அன்புக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி என்னைய திட்டி அங்கிருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. என் புள்ள இன்னைக்கு இந்த நிலைமையில படுத்திருக்கானா அதுக்கு முழு காரணமும் நீதாண்டி. இவ கூப்பிட்டாளேன்னு அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை விட்டுட்டு ஓடி போயிருக்கான். இப்போ குத்துயிரும் கொலை உயிருமா உள்ள படுத்து கிடக்குறான். இதென்ன முட்டாள்தனமா இருக்கு? எனக்கு என்னமோ அன்பு அந்த சாங்கியத்தை பண்ணாததுனால அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்த மாதிரி தெரியல. நீ கூப்பிட்ட அன்பு வந்ததுதான் அவங்களுக்கு கோவம் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ கால்ல விழுந்தும் இன்னும் அவங்களுக்கு உன் மேல உள்ள கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவங்க கோவம் நியாயம் தானே. அன்பு அவங்களுக்கு ஒரே பையன். என்னால ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்க என்னை அப்படி பேசினதுல தப்பே இல்ல. நீ ஒருத்தி. சரி முத்து அண்ணனோ இல்ல வேற யாராவது போய் அன்ப ஹாஸ்பிடல்ல பாத்தாங்களா? அவர் கண் முழிச்சிட்டாரா? ஏதாவது தெரியுமா? கண்ணு முழிச்சிட்டாருன்னு மகேஷ் சாரதே சொன்னாரு. அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலனா அன்புக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல.